பரபரப்பாக போயிட்டுருக்குது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், நானும் இந்த இதில் ஒரு பெண் தான். நான் எனக்கும் தேவையான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கலை. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், யாராலையும் எதுவுமே நடக்கலை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் பிள்ளைங்களுக்கு கூட நல்ல படிப்பு படித்து உயர்ந்த 2 டிகிரி வாங்கி அதுகளுக்கு சரியான வேலைகள் கிடைக்காம, சரிங்களா, ஒரு 10,000 13,000 ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளில் வேலை பார்த்துக்கிட்டு, எந்த ஒரு இதையும் நமக்கு ஒரு தேர்தல் அப்படின்ற அந்த ஒரு இதில் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் ஒன்றுமே கிடைக்கல. சரிங்களா, நம்மளாக உழைச்சி நம்மளாக கஷ்டப்பட்டு எங்கே போனாலும் விலைவாசி ஏறி போய் எதை தொட்டாலும் வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு அடக்கு முறையில் தான் நம்ம குடும்பம் போயிட்டுருக்கு. யாருமே எதையுமே மாற்றலை. பல வருடங்களாக யாருமே எதையுமே மாற்றலை. இப்போ என்னென்னா, தேர்தல் நிறைய மக்கள் விழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இல்லை, சின்ன சின்ன குஞ்சுகள் விழிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஏதுன்னு தெரியாமலே, தேர்தலை பற்றி அறியாமலே, நான் ஓட்டு போடுவேன், நான் ஓட்டு போடுவேன், நான் ஓட்டு போடுவேன், நான் ஓட்டு போடுவேன்னு அது என்னன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓட்டு போட்டு ஓட்டு கேட்டு வாரங்க எல்லாரையுமே நான் கேட்குற ஒரே கேள்வி அதுதான். நான் ஒரு பாமர மகள் தான். நான் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவ தான். சரிங்களா, பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறவ தான். எனக்கு எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்கல. எனக்குள்ள நிறைய குமுறல்கள் உண்டு. சரிங்களா, இப்போ நான் ஒரு